ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நேத்து ஃபுல்லாவே சோசியல் மீடியா மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடே இவர பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ரோபோ சங்கர் பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். ஏற்கனவே அவரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டது இருந்தே நாம அவர பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அவர் வீடு திரும்புவாரு அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். ஆனா எதிர்பாராத விதமா அவரு உயிரிழந்துட்டாரு. அத பத்தியும் நேத்து நாம ஃபுல்லாவே பேசியிருந்தோம். இன்னைக்கு அவர பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரோபோ சங்கர பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லாருடைய மனதிலையும் நீங்கா இடம்பெற்ற ஒரு பெஸ்ட் காமெடி ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து மத்த காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே கத்துப்பாங்க. இப்ப நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்துட்டாங்க. ஆனா கொஞ்சம் நாட்களுக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரோபோ சங்கர் தான் காமெடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாரு. சோ அவரை பார்த்து தான் நிறைய பேர் கிளம்பியே வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இன்னைக்கும் அவரு நிறைய பேருக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. சோ அத பத்தியும் நேத்து நாம பேசியிருந்தோம். இப்போ ஏசியா நெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் இறந்துட்டாரு. ஆனா அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்றத அவங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்திருக்காங்க. அதுல அவங்க கண்டுபிடிச்ச ஒரு சில உண்மைகளை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் பொறந்து வளர்ந்து அவரோட வாழ்க்கையில முதலடி எடுத்து வைக்கும்போது அவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. எதுவுமே இல்லாம ஜீரோவா தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட சொல்ல போகணும் அப்படின்னா, அவர் கல்யாணம் ஆகும்போது கூட ஜீரோவா இருந்திருக்காரு. ₹1 காசு அவர் கையில இல்ல. அப்பலாம் அவங்களோட ஒய்ஃப் தான் அவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. சோ அதனால தான் இப்ப வரைக்கும் அவங்களோட ஒய்ஃப் மேல அவருக்கு காதல் கொஞ்சம் கூட குறையாம இருந்தது. நிறைய ப்ரோக்ராம்ல அவங்க ஒய்ஃப பத்தியும் அவங்களோட மகள பத்தியும் ரொம்ப பெருமையா அவர் பேசியிருப்பாரு. சோ எல்லா ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெண்கள் இருப்பாங்க அப்படின்றதுல இவங்க மூலமா நமக்கு மீண்டும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ரோபோ சங்கருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டு தான் ஒரு நல்ல நிலைமைக்கே வந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி ஜீரோல இருந்து இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரரா உயர்ந்து நிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய சொத்து மதிப்புகள் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏசியா நெட் நிறுவனம் ஆராய்ஞ்சு பார்த்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்கும் அவரு காமெடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுல பெயர் பெற்றாரு. அதுக்கப்புறம் சின்ன திரையில நடிச்சிட்டு இருந்தாரு. அடுத்து வெள்ளித்திரையில வந்தாரு. சோ வெள்ளித்திரையில அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை அவர் பிடிச்சிட்டாரு. தொடர்ந்து அவருக்கு நிறைய பட வாய்ப்புகளும் வந்துகிட்டே இருந்தது. இடையில ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலையால பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி அப்படின்னு சொல்றதை விட உயிரே போயிட்டு மறுபடியும் மீண்டு வந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு குழந்தை மாதிரி தன்னுடைய கணவரை அவங்களோட மனைவி பாத்துக்கிட்டாங்க. அவங்களாலதான் அவர் மறுபடியும் மீண்டு வந்தாரு. மீண்டு வந்து எல்லா விஷயமும் பாசிட்டிவா நடக்கும்போது திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் ஏன் அப்படின்றத யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. யாராலையும் அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம். சோ அதை தாண்டி யாருமே எதிர்பார்க்காத விதமா தான் ரோபோ சங்கர் உயிரிழந்திருக்கார். ஏன் அப்படின்னா, மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல கொஞ்சம் குணமாகும் அப்படின்னு யோசிச்சிருந்திருக்காங்க. ஆனா எதுவுமே சப்போர்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல தான் அவர் உயிரிழந்திருக்காரு. இதுக்கு காரணம் பல பேர் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மஞ்சள் காமாலையில இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமே ரோபோ சங்கர் தனக்குன்னு இருந்த அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் முற்றிலும் ஒழிச்சிருக்காரு. நான்வெஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு இருந்திருக்காரு. அதனால அவருக்கு மேலும் உடல்நிலை மோசமாயிருக்கு. ஓகே, இப்ப இது எல்லாமே நமக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவங்களோட ஃபேமிலிக்கு அவர் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. ஒரு பெரிய பேக் போனா இருந்திருக்காரு. இப்ப அவர் இல்லாம அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும், எப்படி அவங்க அடுத்து சர்வை பண்ணுவாங்க. இன்னும் கிட்டத்தட்ட அவருக்கு 46 வயசு தான் ஆகுது. இன்னும் அவங்களோட வாழ்நாள் அப்படின்னு பாக்குறப்ப இன்னும் ஒரு 40 45 வருஷம் கண்டிப்பா இருக்கும். அதை அவங்க எப்படி லீட் பண்ண போறாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி ரன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்குள்ளயுமே இருந்தது. சோ அதுக்கெல்லாம் விடை கொடுக்கிற மாதிரி தான் இந்த ஏசியா நெட் நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வலசரவாக்கத்துல சொந்தமா வீடு வாங்கியிருக்காரு. சோ ரோபோ சங்கருடைய சொந்த ஊர் மதுரை. அங்கேயும் வீடு நிலங்கள் அதெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு சில சொகுசு கார்களையும் அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மூலயமா லேண்ட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இது எல்லாத்துடைய சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்து கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 to 6 கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து இருக்கிறதா அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க.
ஓகே. இத வச்சு அவங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி சீரியல் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமும் அவங்க தொடர்ந்து கண்டிப்பா சீரியல் பண்ணுவாங்க. சீரியலுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அம்மா கேரக்டரோ, மாமியார் கேரக்டரோ ஏதாவது ஒரு ரோல்ல அவங்க ப்ளே பண்ணி, ஸோ அன்னன்னைக்கு தேவைய அவங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அவருடைய மகள் இந்திரஜா, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் வந்துருச்சு. அதனால அவங்களோட லைஃப்பும் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம்ல இல்ல அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே ஓரளவுக்கு வெல் செட்டில்டு தான். ஸோ இந்திரஜா பார்த்தீங்கன்னா, தனியா யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா அவங்களுக்கு மாதம் நல்ல வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நமக்கு தெரியும். அவங்களோட ஹஸ்பண்ட் கார்த்திக், அவரும் சோசியல் சர்வீஸ், அப்புறம் அவரும் மீடியாக்குள்ள இருக்காரு. இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஓரளவுக்கு எல்லாம் வெல் செட்டில்டா தான் இருக்காங்க. அதனால ரோபோ சங்கர் உடனே வந்து குடும்பத்த கடன்ல தத்தளிச்சு விட்டுட்டு போயிட்டாரு. ரோபோ சங்கர் இல்லாம அந்த குடும்பமே நலிவடைஞ்சு போயிருச்சு. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு. இனிமேல் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த மாதிரிலாம் நெறைய பேர் நெறைய கன்டென்ட் எல்லாம் பேசுவாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ஓரளவுக்கு அவரோட ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாரு. குறிப்பா பொதுமக்களா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சென்னைய பொறுத்தவரைக்கும் சொந்தமா ஒரே ஒரு வீடு, ஒரு குடிசை இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வளசரவாக்கம் நல்ல மெயின் ஏரியா. அங்கேயே அவங்களுக்கு வீடு இருக்கு அப்படின்னா, அதுவே ஒரு சில கோடிகளுக்கு போகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட சொத்து மதிப்பு 5லிருந்து 6 கோடி ரூபாய் அவர் வச்சிருக்காரு. ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட கல்யாணத்துக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவங்க திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூடியூப் வருமானத்திலே பெற்றிருக்காங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட குடும்பத்துக்கு பணம் பொறுத்தவரைக்கும் பெரிய அளவுல கஷ்டம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இருந்திருந்தா இன்னும் நல்லா நெறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பாரு. இன்னும் நெறைய சாதிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி, ஸோ நாளுக்கு நாள் அத மட்டுமே நெனச்சு கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டம் வந்து யாராலயும் மாத்தவே முடியாது. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மீண்டு வந்துருவாங்கன்ற அந்த நம்பிக்கையுமே இருக்கு. ரோபோ சங்கருக்கு ரொம்ப வருஷமாவே சினிமாவுல ஒரு ஆசை உண்டு. அது என்ன அப்டின்னா, கமல்ஹாசன் அப்டின்னா அவருக்கு ரொம்பவே உயிரு. கமல்ஹாசன் அவர்கள எப்பவுமே ரோபோ சங்கர் அப்பா அப்படின்னு தான் அன்பா அழைப்பாங்க. அவர பார்த்தாலே அப்படியே ஓடி போய் அணைச்சு பேசுவாங்க. அந்த அளவுக்கு கமலுடைய தீவிர ரசிகரா ரோபோ இருந்திருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் காலம் காலமா இருந்திருக்கு. எப்படியாவது கமல் சார் கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிரணும். அவரோட சேர்ந்து கண்டிப்பா நடிக்கணும். அதுதான் என்னோட பெரிய ஆசை அப்படின்னு அவரு அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறாமலே அவரு உயிரிழந்துட்டாரு. இத நினைக்கும் போதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கமல் சார் அவர்கள் அவங்களோட இறுதி அஞ்சலிக்கு போகும்போதும் அவங்க வீட்ல இருக்கிறவங்க இத சொல்லிதான் அழுதுருக்காங்க. உங்க கூட ஒரு படமாவது நடிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அது கடைசி வரைக்கும் நிறைவேறாமலே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவ்ளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. குடும்பத்துக்கு பண கஷ்டம் இல்லாம ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்பவே சிறப்பா பண்ணியிருக்காரு ரோபோ சங்கர். ஆனா கடைசி வரைக்கும் இந்த ஆசை அவருக்கு நிறைவேறவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ ரோபோ சங்கரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.